ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டே வந்து என்ன விலாக் வரப்போகுது அப்படின்னு தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டே இன் மை லைஃப் விலாகில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னோடய ரொட்டீன் ஒர்க்கே மாறிடுச்சு. அப்படின்னா வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் நிறைய வீடியோவில் ஆட் பண்ணுவேன். இப்போல்லாம் ஆட் பண்ணவே முடியல. காக்காவுக்கு டெய்லி சாப்பாடு வைப்பேன், நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரிஷி ஸ்கூல் போகிற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ புளிஞ்சிக்க வந்து காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்து எல்லாமே தொழிய ஸ்டார்ட் ஆகிருச்சு. நல்ல பெருசு பெருசாக எல்லா காயும் வந்திருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரிஷி சாப்பிட்டுட்ருக்கான். ரிஷிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஷிக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரே டிஃபன் தான். மார்னிங் வந்து இட்லி பண்ணியிருந்தேன், சட்னி, அப்புறம் வந்து எக்கு பாயில் பண்ணியிருந்தேன். ரிஷி வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு பார்த்திங்கன்னா எக்கு வந்து இந்த மாதிரி தனியாக பாயில் பண்ணால் அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு இந்த முட்டை கறி மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவான். ஸோ அதில் முட்டை இருந்துச்சுன்னா அவன் சாப்பிடுவான். அல்லாமல் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவன் சாப்பிடவே மாட்டான். அதை அப்படியே வச்சுட்டான். கார்ட்டூன் வச்சு கொடுத்தேன், அதை பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்ருக்கான். இல்லைனா சாப்பாடே இறங்காது. ரிஷி இன்னைக்கு ஸ்கூல் போகிறான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்கேன்னா வெஜ் பிரியாணி தான் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ரைத்தா வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவனுக்கு குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எக்கு வறுத்து வச்சுருக்கேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு இன்றைக்கி ஆப்பிள் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பியர் வந்து பகுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவன் சாப்பிடுவானா இல்லைன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா அவன் சாப்பிடல. ஈவினிங் ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பைனாப்பிள் கேக் வச்சுருக்கேன், ஹோம்மேட் கேக்கு. ஸோ இதுதான் அவனுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பிட்டதுக்கும் மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ அவன் வந்து கிளம்ப போகிறான் இப்போது. ரிஷி 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 வா. அவன் கிளம்புனதுக்கப்புறம் தான் வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கிளம்பணும். ஏன்னா வந்து டெய்லி மாதிரி தான் வீடு ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும். ஸோ நான் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவனுக்கு வந்து வச்ச கொஞ்சோண்டு ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம் எடுத்திருக்கேன். பூஸ்ட் போட்டிருந்தேன். அப்புறம் அவன் வச்ச எக்கை நான் சாப்பிட்டேன். எல்லாம் அவன் வைக்கிற பேலன்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆப்பிள், பியர் எல்லாமே அவன் வச்ச பேலன்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிட்டேன். அவனுக்கு கொஞ்சோண்டு வந்து துணி இருந்துச்சு, அதை காய வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். நான் டெய்லி வந்து ரோட்டில் வந்து நின்றுவேன். என்னோடய கசின்ஸ் வருவாங்க, நாங்கள் சேர்ந்து போவோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மழை, ரொம்ப நாளாகவே மழை. உங்களுக்கே தெரியும் கேரளாவில் மழை என்ன நிலவரம் அப்படின்னு. ஸோ நிறைய நஷ்டங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ எங்கள் ஊரில் வந்து மழை பெய்யுது, டெய்லி மழை பெய்யுது. நானும் கொடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் டிரைவிங் கிளாஸுக்கு. மழைனால எனக்கு வந்து அங்கே பெருசாக வந்து ஓட்டுறதுக்கெலாம் முடியல. மட்டும் எடுத்து பார்த்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீடியோ எதுவுமே வந்து அங்கே ஷூட் பண்ணல. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அப்பளம், அப்புறம் ரைஸு, ரைத்தா, ஒரு எக்கு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய். இதான் இன்றைக்கி வந்து மத்தியானம் ஸ்பெஷல். மேக்ஸிமம் நான் வந்து வெஜ்ஜில் தான் பண்ணுவேன். எக்கு மட்டும் வைப்பேன். நான்வெஜ் வந்து பெருசாக பண்ணுறதே இல்லை. எப்போவுமே வெஜ்ஜு தான் பண்ணுவேன். நான்வெஜ் என்னையாச்சும் ஒரு நாள் நான் வந்து நான்வெஜ் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு நல்ல விசேஷ நாள், இல்லைன்னா வந்து சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்போ டெய்லி ரிஷி ஸ்கூல் போகிறதுனால நான்வெஜ் பண்ணுறதே இல்லை, அவனுக்கு கொடுத்து விட்றதும் இல்லை. ரிஷியை கூப்பிட்றதுக்காக வந்தோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறோம், டைம் ஆகலை. ஸோ அவன் போகிறது கிண்டர் கார்ட்டனு. ஸோ பிள்ளைங்க பாடுறது இங்கே வர கேட்குது. நம்ம வீடு மாதிரியே ஃபீல் ஆகணும், அதனால தான் அவனை வந்து கிண்டர் கார்ட்டனில் சேர்த்தேன்.
ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃப்ளைட் வாங்கி வச்சு கொடுக்கவே இல்லை. இதே மாதிரி இன்னும் 2 பொருள் இருக்குது, அவனுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் கொடுக்குறது. எல்லாமே சேர்த்து ஒரு நாள் கொடுத்துட்டோம்னா வந்து எல்லாமே உடச்சிருவான். ஸோ அஃபோர்டபுளாக எங்கே கிடைக்குதோ அங்கே நான் வந்து பல்காக வாங்கிடுவேன். வாங்கி அடிக்கடி ஒன்றுனா கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி ஃப்ளைட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கார்ட்டூனில் அவன் வந்து ஃப்ளைட்டு நிறைய பார்க்குறான். ட்ரெயின், ஃப்ளைட்டு, அப்புறம் வந்து ரிக்ஷா, ஆட்டோ, இந்த மாதிரிலாம் நிறைய அவன் பார்க்குறான். ஸோ அந்த மாதிரி கார்ட்டூன்ஸே இப்போ நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு ஒரு ஃப்ளைட்டை வாங்கி கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெயின் வாங்கி கொடுத்தேன், வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி. ஸோ இன்றைக்கி ஃப்ளைட்டு வாங்கி கொடுத்தா அவன் ரொம்ப ஹாப்பி. எப்படி ஓட்டுறதுன்னு அவனுக்கே தெரியுது. கீழேந்து மேலே போகிறது மாதிரி, லேண்ட் ஆகிறது மாதிரி, இந்த மாதிரிலாம் அவன் காமிச்சிட்டே இருக்கான். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து எங்கள் ஊரில் வந்து டெய்லி மழை தான். மார்னிங்கும் மழையாக இருந்து வண்டி ஓட்டவே முடியல, எங்களால் ஸ்கூட்டி ஓட்டவே முடியல. ஸோ ஈவினிங் மழை தான் சரியான. ஸோ இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த விஷயத்துக்கு வரேன். ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு முடியல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, வாமிட்டிங் இருந்துச்சு, எதுவுமே சாப்பிட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் வந்தோம். ப்ரெஷர் பார்த்தப்போ கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. சரி அவங்க வந்து ட்ரிப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரிப் போட்டுடலான்னு உட்காந்தோம். 6:30க்கு போட ஸ்டார்ட் பண்ணது 10 o'clock ஆயிடுச்சு முடிகிறதுக்கு. அதுக்குள்ளாடி ரிஷி எல்லாம் வந்து பாடுபடுத்துகிறான். நீங்களே பாருங்கள். கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கிட்டே போய் உட்காந்துருக்கான், கொஞ்சம் நேரம் கீழே நிற்கிறான், பக்கத்தில் இருக்க பேஷண்ட் எல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டான். சவுண்டு போட்டுக்கிட்டு அது இதுன்னு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு வந்து அது கஷ்டமாக தோணலை. ஏன்னா நான் ஆல்ரெடி அனுபவித்தது தான். நான் ரிஷிக்கு 1 year இருந்தப்பவே வந்து ஹாஸ்பிட்டலாக நடக்கிறது தான். இந்த ஹாஸ்பிட்டல் வாழ்க்கைக்கு நமக்கு வந்து ஒரு எஸ்கேப்பே இல்லை. நீ அனுபவிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அவனை வச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் நிற்கிறதெல்லாம் கஷ்டமான வேலையே இல்லை. நான் வந்து அனுபவித்ததுனால வந்து பழகிருச்சு எனக்கு இதெல்லாம். இப்போது அதுக்கப்புறம் ஒரு 10:30க்கெலாம் வந்து ட்ரிப்பு முடிஞ்சுது. நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பைக் அங்கேயே வச்சுட்டு நாங்கள் ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.